மேலும் ஒரு முக்கிய செய்தி, ஆரம்பாக்கம் சிறுமி வன்கொடுமை வழக்கில் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது குற்றவாளிக்கு. விவரங்களை செய்தியாளர் பார்த்தசாரதி வழங்க கேட்கலாம். பார்த்தசாரதி, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், ஆரம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி பள்ளி சிறுமி 8 வயது பள்ளி சிறுமியை வீட்டிற்கு பள்ளி முடிந்து சென்ற போது பின்தொடர்ந்து சென்ற அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு குற்றவாளி அந்த சிறுமியை தூக்கி சென்று மாந்தோப்பில் வன்கொடுமை செய்து வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கானது திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதை அரசு தரப்பு வழக்கறிஞர் விஜயலட்சுமி நடத்தி வந்தார். டிஎஸ்பி கும்முடிப்பூண்டி டிஎஸ்பி ஜெயஸ்ரீ இந்த வழக்கை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கிற்கான தீர்ப்பானது இன்று வெளியாகியுள்ளது. இதில் ஆரம்பாக்கம் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த குற்றவாளி காலே விஸ்வகர்மாவிற்கு இரட்டை ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை அனைவரும் வரவேற்றுள்ளனர். இது குறித்து வழக்கை சிறப்பாக நடத்திய காவல்துறையினருக்கு மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா நன்றி தெரிவித்து பாராட்டியுள்ளார். அதே நேரத்தில் தற்போது நீதிமன்றத்தில் துப்பாக்கி ஏந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்தசாரதி.